அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரகாரத் அகாடமி. டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 11th ஹிஸ்ட்ரியில் 5th லெசன் தென்னிந்தியாவின் சமுதாய உருவாக்கம் இந்த லெசன் பார்க்க போகிறோம். யூனிட் 8 இது. இந்த லெசன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் இந்த லெசனை பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷனில் பாருங்கள், தக்கான பகுதியில் பொது ஆண்டுக்கு முதல் நூற்றாண்டில் இன்றைய தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம், கர்நாடகா, மகாராஷ்டிரா ஆகிய இடங்கள்லாம் சேர்ந்த ஒரு பகுதியாக ஒருத்தர் ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்தாங்க. அது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சாதவாகனர் அப்படின்ற ஒரு வலுவான அரசை நிறுவிட்டு இருந்தாங்க. அதற்கு அப்படியே கொஞ்சம் கீழே இதுதான் தக்காணம்னா இந்த இடத்துல அவங்க ஆட்சி புரிஞ்சுருந்தாங்க. இந்த இடத்துல யார் ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழக வளமான பகுதிகளில் ஆண்டு வந்தது யார்? சேர சோழ பாண்டியர்களுடைய சாதவாகனருடைய சமகாலத்தவராக இருந்திருக்காங்க. 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்த அசோகருடைய கல்வெட்டுகளில் மூவேந்தரை பற்றிய குறிப்புகளும் இடம்பெற்றிருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுதான் அப்போனா நம்ம சேர சோழ பாண்டியர் எந்த அளவுக்கு பிரசித்தி பெற்றவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த லெசனில் இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். ஸோ அப்போ தென்னிந்திய அரசுகள் இருந்ததற்கான சான்றுகள் என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு தொல்பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தொடக்க வரலாற்று காலத்தை சேர்ந்த பெருங்கற்கால புதைவிடங்கள்லாம் இருக்குது. ரெண்டாவது அரிக்கமேடு, கொடுமணல், ஆலங்குளம், உறையூர் கட்டிட இடிபாடு தடயங்களை கொண்டுள்ளன. துறைமுகங்கள்லாம் தலைநகரங்கள் உள்ளிட்ட பழங்கால இடங்களில் அகழாய்வின் மூலமாக பெறப்பட்ட பொருட்கள் அனைத்தும் இந்த இடத்துல தொல்பொருட் சான்றுகளாக இருக்குது. ஆந்திரா, கர்நாடகா பகுதியில் இருக்கிற ஸ்தூபிகளும் அப்புறம் சைத்தியங்களும் கூட பௌத்த தலங்கள் இது எல்லாமே இருக்குது. இது எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அமராவதி, நாகார்ஜுனகொண்டா இது 2 இடத்துல அந்த ஸ்தூபிகளும் சைத்தியங்களும் இருக்குது. அப்போ ஸ்தூபிகள்னால் என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். ஸ்தூபிகள் அப்படின்றது புதைமேடுகள் மேலே ஒரு களிமண்ணால் கட்டப்பட்டது. அதாவது இறந்துடுறாங்கல்ல, அப்போ அந்த இறந்தவர்களுடைய எரித்த சாம்பல் அந்த இடத்துல வச்சு கட்டுவாங்க. தொடக்கத்தில் புத்தருடைய அஸ்தி 8 ஸ்தூபிகள் வைக்கப்பட்டிருந்துடுங்க. இந்த பௌத்தத்துடைய புனித கட்டடக்கலை தோற்றம் பெற்றதே இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஃபேமஸ் ஆச்சு. அந்த அரைக்கோள வடிவமுள்ள இந்த ஸ்தூபி எதை குறிக்குதுன்னா பேரண்டத்தை குறிக்குது. எதை குறிக்குது? பேரண்டத்தை குறிக்குது. அத்தோடு அந்த புத்தர் ஆன்மீக உலகினுடைய பேரரசர் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லுது. ஸ்தூபிகளை சுற்றி அமைக்கப்பட்ட சுற்றுவட்ட பாதையில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பக்தர்கள் வளருவாங்க. எப்படி நம்ம கோயிலில் கருவறையை சுற்றி வலம் வருகிறோமோ அதுபோல் அந்த அரை வட்டத்தில் வைக்கப்பட்ட அந்த ஸ்தூபியை சுற்றி பக்தர்கள் என்ன ஆகும்னா வலம் வருவாங்க. ஓகேங்களா? நாணய சான்றுகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆந்திரா, கர்நாடகா பகுதிகளில் இருக்கிற சாதவாகனர்கள் மற்றும் அவர்களுக்கு முன்னாடி வாழ்ந்த குறுநில மன்னர்களுடைய நாணயங்கள், சங்க காலத்துடைய சேர சோழ பாண்டியர்களும் வேளிர்கள் வெளியிட்ட நாணயங்கள், தங்கம், வெள்ளி, தாமரத்தாலான ரோம நாணயங்கள் இது எல்லாமே எதுவாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாணய சான்றுகளாக இருக்குது. கல்வெட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆந்திரா, கர்நாடகா பகுதியில் காணப்படுற பிராகிருத மொழியில் பொறிக்கப்பட்ட அசோகருடைய கல்வெட்டு இருக்குது. தமிழகத்தில் கேரள குகையில் காணப்படும் தமிழ் பிராமி கல்வெட்டு அது எங்கே இருக்குன்னா மாம்பலம், ஜம்பை. ஓகேங்களா? மாங்குளம், ஜம்பை, புகழூர் இது 3 இடத்துலையும் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கல்வெட்டுகள் காணப்படுகிறது. அடுத்தது ஆந்திர பகுதியில் உள்ள சாதவாகனருடைய கல்வெட்டுகளும் பிற பௌத்த கல்வெட்டுகளும் இருக்குது. தமிழக பகுதியில் கிடைச்சிருக்க மட்பாண்டங்கள், மோதிரம், கற்கள் இது எல்லாமே எழுத்துக்கள், பொறிக்கப்பட்ட எழுத்துக்கள் இது எல்லாமே அதுக்கு ஒரு சான்றாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிற்கு வெளியே பெரானிக்கே, குவாசிர் அல் காதிம், எகிப்து இந்த இடத்துலையும் சில பொருட்கள்லாம் நம்மளுக்கு கிடைச்சிருக்குங்க அந்த கல்வெட்டுகள். அடுத்தது இலக்கிய சான்றுகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சங்க நூல்களும் சங்க மருவிய இலக்கியங்களும் பொருளாதாரம், அரசாட்சி, கலை ஆகியன குறித்து கௌடல்யர் எழுதிய அர்த்த சாஸ்திரம். அப்புறம் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அஸ்தசாஸ்திரம் யார் எழுதுறதுனா கௌடில்யர். அடுத்தது ஆந்திரர், சாதவாகனர் வம்சாவளியை சேர்ந்த புராணங்கள், மகாவம்சம் மற்றும் பௌத்த வரலாற்று நூல்கள். சாதவாகன அரசர் ஹாலா பிராகிருத மொழியில் எழுதிய என்ன பற்றி காசா சப்தசதி. ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான புக்கு. இது வேற ஒரு அரசர், ஹாலா என்ற அரசர் எழுதிய நூல். அடுத்தது தமிழ் செவ்வியல் இலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தமிழ் செவ்வியல் இலக்கிய தொகுப்பானது தொல்காப்பியம், எட்டுத்தொகை, 10 பாட்டு இதெல்லாம் கொண்டிருக்கு. தமிழில் மிக பழமையான இலக்கண நூலான அந்த தொல்காப்பியம் கவிதையினை மட்டும் பேசலை, அந்த காலத்தில் இருந்த மக்களுடைய சமூக பண்பாட்டையும் அது பேசுது. சங்கம் அருவிய காலத்தை சேர்ந்த 17 கீழ்கணக்கு நூல்கள், 50 பெருங்காப்பியங்களும் அப்புறம் அதிலிருந்து இப்போ இருக்கிற நூல்கள் எல்லாமே தமிழ் செவ்வியல் இலக்கியத்திற்கு ஒரு சான்றாக இருக்கிறதுங்க. அடுத்தது வெளிநாட்டவருடைய குறிப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிரேக்க லத்தீன் சான்றுகள், தொலைதூர வணிகம், பண்பாட்டு தொடர்புகள்லாம் இது ஒரு சான்றாக சொல்லலாம்.
அதில் 1ஆம் நூற்றாண்டை சேர்ந்த தொன்மையான கிரேக்க நூலான எரித்திரிய கடலின் பெரிப்ளஸ் என்ற ஒரு நூல். இந்த நூலோட ஆசிரியர் தெரியல. 1ஆம் நூற்றாண்டில் பிளீனி எழுதிய இயற்கை வரலாறு, மூத்த பிளீனின்ற இருப்பார், அவர் எழுதிய இயற்கை வரலாறு. 2ஆம் நூற்றாண்டில் தாலமி எழுதிய ஜியாகிரஃபி, ரோமானியரின் நில வரைபடமான பியூட்டன்ஜியன் அட்டவணை. இது எல்லாமே வெளிநாட்டவருடைய குறிப்புகள்லாம் வரும். ஓகேங்களா. மௌரிய காலத்தில் தென்னிந்தியா எப்படி இருந்தது அப்படின்றத பார்ப்போம். அசோகரோட கல்வெட்டு தான் ஃபஸ்ட்டு தமிழர்கள் அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு ஆட்சி புரிஞ்சிருந்தார். தென்னிந்தியாவினுடைய ஒரு அரசியல் நிலையை குறித்து ஃபஸ்ட்டு சொன்ன கான்செப்டே எதுனா அசோகருடைய கல்வெட்டு தான். அசோகர் 2ஆம் பாறை கல்வெட்டில் மௌரிய அரசின் எல்லைக்கு அப்பால் அமைந்த அந்த அரசை பற்றி சொல்லியிருக்காரு. அது என்னன்னா சோழர், பாண்டியர், கேரளபுத்திரர், சத்தியபுத்திரர் அப்படின்னு சொல்லுது. இதில் சத்தியபுத்திரர் என்பது அதியமான் இருக்கார் பார்த்தீங்களா, அவரை குறிக்கிறது. ஓகேங்களா. அசோகர் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்குமான இருவகைப்பட்ட மருத்துவ வசதிகளாக செய்து கொடுத்துருக்கார் என்று சொல்லப்படுது. அந்த காலத்தில் மௌரிய பேரரசர் கர்நாடக, ஆந்திராவின் வடபகுதியை கொண்டிருந்தது. தமிழக அரசுகள் சுதந்திரமான அண்டை நாடுகள் என்றே குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்போது அந்த காலத்தில் இருந்த நூல்கள் பாருங்கள், 8 தொகை 10 பாட்டு நூல்கள். இதில் 2400 பாடல்கள் இருக்குது. அது ஒரு இலக்கிய கருவூலமாக திகழ்கிறது. முதல் 800 அடி அளவு இந்த பாடல் பாணர்களாலும் புலவர்களாலும் இயற்றப்பட்டவையாக இருக்குது. 8 தொகை நூல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, 10 பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறும். 10 பாட்டில் திருமுருகாற்றுப்படை, புறநராற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநெல்வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைபடுகடா, இது எல்லாம் வரும். ஸோ சங்கமருவிய காலத்தை சேர்ந்த 17 கீழ்கணக்கு நூல்கள் பெரும்பாலும் எதை பற்றி சொல்லுதுன்னா நீதி பற்றியும் ஒழுக்க நெறிமுறைகளை பற்றியும் சொல்லும். திருக்குறளும் நாலடியும் இதுக்கு ரொம்ப முதன்மையான காப்பியங்களை எதை சொல்லலாம்னு சொல்லுதுன்னா சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் சொல்லலாம். இது பண்பாடு மற்றும் மத வரலாற்றுக்கு சிறந்த சான்றுகளாக பயன்பட்டுது. ஓகேங்களா. சங்ககால பெண்பார் புலவர்கள் மொத்தம் அதாவது புலவர்கள்னு பார்க்கும்போது மொத்தம் 450க்கும் மேற்பட்ட புலவர்கள் இருந்தாங்க. அதில் 30க்கும் மேற்பட்ட பெண்பார் புலவர்கள் இருக்கிறாங்க. 150க்கும் மேற்பட்ட பாடல்களை இயற்றியுள்ளார். அவர்களில் ஒருத்தர் தான் ஔவையார், அல்லூர் நன்முல்லையார், காக்கை பாடினியார், காவர் பெண்டு, நல்வெள்ளியார், உக்கூர் மசாத்தியார், அப்புறம் பாரி மகளிர். இவங்க எல்லாமே ஒரு முக்கிய பெண்பார் புலவர்களாக வருவாங்க. ஓகே, இது எல்லாமே நம்ம பார்த்ததுங்க. இப்போ நம்ம பார்த்தது சாதவாகனருடைய ஆட்சியின் கீழ் தென்னிந்தியா எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முதல் நூற்றாண்டில் தக்கான பகுதியில் இந்த சாதவாகனர்கள்லாம் தோன்றினாங்க. அது எங்கன்னா மகாராஷ்டிரா, கர்நாடகா, மத்திய பிரதேசம் இந்த இடத்துல அவங்க ஆண்டு இருக்கும்போது அந்த அண்மை கால தொல்லியல் ஆய்வுப்படி தெலுங்கானா பகுதியில் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சாதவாகனர் மகாராஷ்டிரா பகுதியில் நகர்ந்து அந்த கோதாவரி நதி தீர்த்தம் அப்படின்ற பிரதிஸ்தான் அப்படின்ற இடத்துல பைத்தன் அப்படின்ற இடத்துல தலைநகராக கொண்டு ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்தாங்க. பின்னாடி அவங்க கிழக்கு நோக்கி நகர்ந்து ஆந்திராவுடைய கடற்கரை பகுதிகளை அடைவாங்க. பிளீனியினுடைய நூல் ஆந்திர நாட்டில் இருந்த கோட்டைகளுடைய 30 நகரங்களை பற்றி பெருமையாக சொல்லுது. ரொம்ப அங்கே இருந்த ஒரு பெரும் படை குதிரைப்படை, யானைப்படை அதெல்லாம் பற்றி பிளீனியோட நூல் சொல்லியிருக்கு. சாதவாகன அரசர்கள் கௌதமபுத்திர சதகர்ணி அப்படின்ற ஒருத்தர் இருப்பார். அவர் என்ன பண்ணுவார்னா சாக அரசர் நாகபானாவை வென்று நாகபானாவின் நாணயங்களை தன் அரச முத்திரையோடு மீண்டும் அவர் வெளியிடுவார். அவருடைய தாயான கௌதம பாலஸ்ரீ என்பவர் தான் நாசிக் கல்வெட்டு, சாகர பகல்வர், யவனர்கள் ஆகியோரை வெற்றி கொண்டதா. எந்த கல்வெட்டு? நாசிக் கல்வெட்டு சாகர பகல்வர், யவனர்கள் ஆகியோரை வெற்றி கொண்டதா சொல்லியிருப்பாங்க. பெருமைக்குரிய அஸ்வமேத யாகத்தையும் அவர் நடத்தியிருப்பாருங்க. யார்? வசிஷ்டபுத்திரவர். கௌதமபுத்திர சதகர்ணிக்கு பின்னாடி வந்தவர் தான் யார்? வசிஷ்டபுத்திரர். அஸ்வமேத யாகத்தை நடத்தியவர் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கௌதமபுத்திர சதகர்ணி. அவருக்கு பின்னாடி வந்தவர் தான் யாருன்னா வசிஷ்டபுத்திர புலுமாயி. அவர் சாதவாகன நாட்டின் எல்லையை விரிவடை செய்வார். ஒரு புகழ்பெற்ற அரசன் யக்ஞஸ்ரீ சதகர்ணி தனது ஆட்சியில் வெளிநாட்டின் வணிகத்தின் முக்கியத்துவத்தை காட்டுவது கப்பலோடைய வடிவம் பதிக்கப்பட்ட நாணயங்களை வெளியிட்டவர் யாருன்னா இவர் தான், யக்ஞஸ்ரீ சதகர்ணி. சாதவாகன அரசர் ஹாலா அப்படின்ற ஒரு 700 காதல் பாடல்களை அவர் எழுதியிருப்பார். அதுதான் காஹா சப்தசதி என்ற நூலை அவர் எழுதியிருப்பார். மகாராஷ்டிர பிராகிருத மொழியில் எழுதப்பட்ட இந்த நூலுக்கு கருப்பொருள் சங்க இலக்கியத்தின் அகப்பொருளை ஒத்து காணப்படுகிறது. ஓகேங்களா. அடுத்தது பொது ஆண்டு 3 நூற்றாண்டையொட்டி சாதவாகன பேரரசு வீழ்ச்சியடைந்தது. அவர்களை தொடர்ந்து ஆந்திர பகுதியில் இக்காவாகவும் அதுக்கப்புறம் அதனை தொடர்ந்து பல்லவர்களும் வட கர்நாடக பகுதியில் கடம்பர்களும் ஆட்சி புரிஞ்சிட்டு வந்தாங்க. இப்போ சாதவாகனருடைய காலத்தில் முக்கியத்துவம் என்ன
அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நிலமானியம் வழங்குவது. ஓகே, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நிலமானியம் வழங்குவது சாதவாகனுடைய முக்கிய அம்சமாக இருந்தது. இதனுடைய பயனாளிகள் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பௌத்தர்களும் பிராமணர்களும். பௌத்த துறவிகளுக்கு வழங்கப்பட்ட நிலங்களுக்கு வந்து வரி விலைக்கு அளிக்கப்பட்டது. நனிகாட் கல்வெட்டு அப்படின்றது சொல்லுது. எந்த கல்வெட்டு சொல்லுது? நனிகாட் கல்வெட்டு சொல்லுது. இவ்வாறு வந்து மதகுருமார்களை கொண்ட ஒரு குழுக்கள் வந்து செல்வாக்கு பெற்று உயரிடத்தில் வந்து இருந்தது. நிலங்களை வந்து கொடையாக வழங்கும் முறை வந்து நிலங்களை வந்து வேளாண்மை செய்யாமல் நிலங்களுக்கு இருக்கிற உடைமையாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பிரிவினருக்கு கொடுத்து வேளாண்மை செய்ய சொல்லுவாங்க. இது வந்து காலப்போக்கில் நிலத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு சமூக படிநிலைகளுக்கும் பிரிவுகளுக்கும் உருவாகிறதுக்கு ஒரு காரணமாக வந்து இருந்ததுங்க. ஃபஸ்ட்டு வந்து தக்காணத்தினுடைய பெரும்பகுதியை வந்து உள்ளடக்கிய ஒரு பெரிய அரசு வந்து நிறுவப்பட்டது. அப்போது பௌத்த சங்கங்களுக்கு என்றே பல குடவரை கோயில்கள் வந்து உருவாக்கப்பட்டது. அதுதான் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கடற்கரை பகுதிகளையும் உள்நாட்டு வணிக பாதைகளையும் இணைக்கும் புள்ளிகளாக வந்து அமைப்பதற்கு ஒரு சான்றாக வந்து அது இருந்தது. அடுத்தது சங்க காலம். இதுதான் வந்து பார்க்கணும். சங்க காலம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நனிகாட் கல்வெட்டு வந்து இது இருக்குது பாருங்கள். ஓகேங்களா. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது சங்க காலம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். பொது ஆண்டுக்கு முந்தைய 3 ஆண்டு, அதாவது பொது ஆண்டுக்கு முந்தைய இறுதி 3 நூற்றாண்டுகளிலிருந்து பொது ஆண்டிற்கு பின் தொடங்கும் முதல் நூற்றாண்டுகள் வரை சங்க காலம். அதாவது கிமு 3லிருந்து கிபி 3 வரைக்கும் சொல்கிறது தாங்க அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க. அடுத்தது இதில் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற தொல்பொருள் சான்றுகள் எல்லாமே நம்ம முன்னாடியே பார்த்துட்டு தான். இப்போ மூவேந்தர் அப்படின்ற டாபிக் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யார் வருவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அசோகர் வந்து சொல்வார். பொது ஆண்டு 3ஆம் நூற்றாண்டிலேயே தமிழகத்தோடைய அரச மரபுகள் அசோகர் அறிந்திருந்தாலும் 1ஆம் நூற்றாண்டு மற்றும் அதற்கு பின் வந்த காலத்தை சேர்ந்தவர்கள் தான் அரசர்களுடைய பெயர்களை வந்து அறிந்து கொள்ள முடிகிறது. மூவேந்தர் என்று அழைக்கப்பட்ட மணிமுடி சூடிய அரசர் யார் அப்படின்னா சேர சோழ பாண்டியர். பெரும்பாலான வேளாண் நிலங்களையும் வணிக பெருவழிகளையும் நகரங்களையும் அவங்க கட்டுப்பாடுகளை வச்சுருக்காங்க. சோழருடைய கல்வெட்டுகளில் இந்த 3 வேந்தர்களில் வந்து நம்ம எதை பார்க்க போகிறோம்? ஃபஸ்ட்டு அதில் வந்து சேர சோழ பாண்டியர்னு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து சத்தியபுத்திரர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சத்தியபுத்திரர் அப்படின்றது வந்து இந்த இடத்துல வந்து அதியமானை வந்து குறிக்குதுங்க. ஸோ ஃபஸ்ட்டு சோழர் பார்க்கும்போது தமிழகத்துடைய மத்திய வடபகுதிகளை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுட்ருக்கிறதார் யாருன்னா சோழர். அவருடைய ஆட்சியில் என்னெல்லாம் நடந்ததுன்னு பார்ப்போம். அவருடைய ஆட்சியில் வந்து காவிரி ஆற்றினுடைய கழிமுக பகுதியாக வந்து அவருடைய மைய பகுதியாக இருந்தது. இதுவே பின்னாடி வந்து என்ன ஆச்சுன்னா சோழ மண்டலம் என்று சொல்லப்பட்டது. அவர்களுடைய தலைநகரம் வந்து உறையூராக இருந்தது. திருச்சிராப்பள்ளி நகரத்திற்கு வந்து ரொம்ப அருகே இருந்தது. மேலும் புகார் அல்லது காவிரி பூம்பட்டினம் வந்து முக்கிய துறைமுகமாக வந்தது. புகாரும் காவிரி பூம்பட்டினம் முக்கிய துறைமுகமாக இருந்தது. ரெண்டுமே ஒன்று தான். சோழருடைய சின்னம் வந்து என்ன சின்னம்னா புலி. காவிரி பூம்பட்டினம் வந்து இந்து மாக்கடலின் பல பகுதிகளை சேர்ந்த வணிகர்களுடைய தன்பால் ஈர்த்தது. கரிகாலனுடைய ஆட்சியின் போது இங்கு நடைபெற்ற ஆரவாரமான அந்த வணிக நடவடிக்கைகள் வந்து கடியலூர் உத்திரங்கண்ணனார் வந்து பட்டினப்பாளையில் ரொம்ப ரொம்ப தெளிவாக வந்து சொல்லியிருக்காருங்க. அடுத்தது இளஞ்சேட் சென்னியின் மகனான கரிகால வளவன் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து சோழ அரசர்களில் தலையாயவராக இருக்கார். பட்டினப்பாலை அவருடைய ஆட்சியை பற்றி விரிவாக வந்து கூறுகிறது. கரிகாலனுடைய தலையாய போர் வெற்றி பற்றி வெண்ணீம் என்னும் போர்க்களத்தில் வந்து நம்ம இது பண்ணோம். சேரரையும் பாண்டியரையும் சேர்ந்து அவருக்கு ஹெல்ப் பண்ண 11 வேலிற்குல தலைவர்களையும் வெற்றி கொண்டார். காட்டை வெட்டி நாடாக்கியதாகவும் குளம் வெட்டி வளம் பெருக்கியதற்காகவும் காவிரியில் வந்து அணை கட்டி வாய்க்கால்கள் வெட்டி நீர்ப்பாசன வசதிகள் ஏற்படுத்தி நீர் மேலாண்மைக்கு வந்து ஒரு முன்னுதாரணமாக வந்து இருந்திருக்காருங்க. அது இல்லாமல் பெருநற்கிள்ளி என்னும் பெயருடைய மற்றொரு அரசர் வந்து வேத வேள்வியான ராஜசூய யாகத்தை வந்து நடத்தியிருக்காரு. கரிகாலனுடைய மறைவை தொடர்ந்து உறையூர் மற்றும் புகார் அரச குடும்பத்தினரிடையே வந்து வாரிசுரிமை போர் வந்து ஏற்பட்டது. இதுதான் வந்து சோழர்களில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து சேரர் அப்படின்னு பார்க்கும்போது மத்திய வடக்கு கேரள பகுதியையும் தமிழ்நாட்டில் வந்து கொங்கு பகுதியையும் வந்து ஆட்சி செய்தவர்கள். வஞ்சி என்பது அவருடைய தலைநகரமாக இருந்திருக்கு. மேலை கடற்கரை துறைமுகங்களான முசிறியும் தொண்டியும் அவருடைய கட்டுப்பாட்டின் கீழ் வந்து இருந்தது. அது மட்டும் இல்லாமல் சேரர்கள் வஞ்சி இன்றைய தமிழகத்துடைய கரூர் அப்படின்னு சொல்லிட்டு அடையாளம் காணப்படுகிறது. அதே சமயம் கேரளாவில் இருக்கிற திருவஞ்சைகளம் அப்படின்ற ஊரும் வந்து வஞ்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சேர அரசுடைய குடும்பத்தில் 2 கிளைகள் வந்து இருந்ததுங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பொறையர், அது வந்து ஒரு கிளை தமிழ்நாட்டில் கரூர் நகரிலிருந்து ஆட்சி புரிந்ததாக வந்து சொல்கிறாங்க. 8 சேர அரசர்கள் குறித்து அவர்கள் ஆண்ட பகுதிகளை பற்றியும் அவர்களுடைய சாதனைகளை குறித்தும் 10 வந்து பேசுகிறது. கரூர் நகருக்கு அருகே இருக்கிற புகழூர் கல்வெட்டு வந்து 3 தலைமுறைகளை பற்றி பேசுது. அவர்களில் ஒருவரான சேரல் இரும்பொறை வந்து தன்னுடைய பெயரில் வந்து நாணயங்களை வந்து வெளியிட்டிருக்காரு. இமயவரமன் நெடுஞ்சேரலாதனும் செங்குட்டுவனும்
இமயவரம்பு நெடுஞ்சேரலாதனும் செங்குட்டுவனும் முக்கிய சேர அரசர்களாக இருந்திருக்காங்க. பல குறுநில மன்னர்களை செங்குட்டுவன் வந்து வெற்றி கொண்டதை வந்து சொல்லியிருக்காங்க. கடற்கொள்ளையர்களை அடக்கியதன் மூலமாக பல துறைமுகங்களை வந்து முசிறியின் பாதுகாப்பு வந்து உறுதிப்படுத்தியிருக்குது. ஆனால் சிலப்பதிகாரத்தில் குறிப்பிடப்படும் செங்குட்டுவனுடைய மாபெரும் வட இந்திய படையெடுப்பு வந்து சங்க இலக்கியத்தில் வந்து சொல்லலை. அவர் 56 ஆண்டுகள் ஆட்சி செய்ததாகவும் வைதிக அவைதிக மதங்களை வந்து ஆதரித்ததாகவும் கூறப்படுகிறது. செப்பு ஈய நாணயங்களை வந்து சேர அரசர் வந்து வெளியிட்டிருக்காரு. தமிழ் பிராமியில் புராண குறிப்புகளை வந்து கொண்டுள்ளவை ரோம நாணயத்தை வந்து போல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எழுத்துக்கள் எவையும் இல்லாமல் சேரர்களுடைய வில் அம்பு சின்னங்களை தாங்கிய நாணயங்களும் வந்து கிடச்சிருக்கு. அடுத்தது வந்து பாண்டியர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மதுரையிலிருந்து அவங்க வந்து ஆண்டிருக்காங்க. தாமிரபரணி நதி வந்து வங்காள விரிகுடா வந்து கலக்கிற இடம் தான் கொர்க்கை. அந்த கொர்க்கை தான் இவங்களுடைய துறைமுகமாக இருந்தது. இங்கே வந்து முத்து குளித்திருக்கு ரொம்ப 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 ஃபேமஸ்ஸு. கொர்க்கையினுடைய பெரிப்ளஸின் குறிப்புகள் வந்து கொல்சொய் அப்படின்னு சொல்லுகிறது. இவருடைய சின்னம் வந்து மீன். அவர்களுடைய நாணயங்கள் ஒரு புறம் வந்து யானையும் மற்றொரு புறம் வந்து புதிய பாணியில் மீனின் உருவம் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. இவர்கள் கேரளத்துடைய தெற்கு பகுதியின் மீது போர் தொடுத்து கோட்டயத்துக்கு அருகே இருக்கிற நெல்கிண்டா துறைமுகத்தை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் வந்து வச்சுட்டு இருந்தாங்க. பாண்டியர் தமிழ் சங்கங்களை ஆதரித்து என்ன பண்ணியிருக்காங்க, சங்க நூல்களை வந்து தொகுப்பித்திருக்காங்க. சங்க பாடல்கள் வந்து பாண்டிய அரசர்களின் பெயர்களை குறிப்பிடுகின்றன. ஆனால் அவர்கள் எப்போதும் அரச பதவி ஏற்றார்கள், அவர்கள் ஆண்ட கால அளவு என்ன என்பதெல்லாம் வந்து தெளிவாக வந்து அதில் வந்து கொடுக்கல. அடுத்தது மாங்குளம் தமிழ் பிராமி கல்வெட்டு 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பாண்டிய நெடுஞ்செழியனை பற்றி சொல்லுது. மதுரை காஞ்சி வந்து கொடுமுடி பெருவழுதி பற்றியும் மற்றொரு நெடுஞ்செழியன் வந்து தலையானங்கனத்து செலவென்ற நெடுஞ்செழியனையும் வேறு சில பாண்டிய மன்னர்களையும் வந்து குறிப்பிடுது. முதுகுடுமி பெருவழுதி வந்து 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்த வேலிக்குடி செப்பேடுகளில் வந்து பிராமணர்களுக்கு நிலங்களை வந்து தானமாக வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த செப்பேடு? வேள்விக்குடி செப்பேடு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது தான் செய்த வேத வேலி சடங்குகளின் நினைவாக பெருவழுதி வந்து அவருடைய கதை பதிவுகளை கொண்ட நாணயங்களை வந்து என்ன பண்ணியிருக்காரு, வெளியிட்டிருக்கார். நெடுஞ்செழியன் வந்து சேர சோழர் 5 வேலி சில சிற்றரசர்கள் திதியன், எழினி, எழுமையூரன், அதுக்கப்புறம் வந்து இருங்கோவேன்மான், பொருணன் இவங்கெல்லாம் சேர்த்து என்ன பண்ணியிருக்காருன்னா வெற்றி பெற்றிருக்காரு. தலையானங்கானத்து போரில் வந்து அவர் வந்து வெற்றி பெற்றிருக்காரு. சிற்றரசர்களிடமிருந்து வேலியர், மிளலை, முத்தூர், புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குது. இந்த இடங்கள்லாம் வந்து அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, கைப்பற்றியிருக்காரு. ஸோ இதுதான் வந்து பாண்டியர்களை பற்றி நம்ம பார்க்குறது. கொர்க்கையினுடைய தலைவன் என்றும் திருநெல்வேலியின் கடற்கரை பகுதியில் வாழும் மீன் பிடிக்கும் போர் புரியும் திறன் பெற்ற நிலப்பகுதி பரத அவர்களின் தலைவன் என்றும் இவர் வந்து என்ன பண்ணுறாரு, புகழப்படுகிறார். தமிழ்த்திணை பகுதிகளில் சமூகம் எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ காலத்தில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் சங்க காலம் வந்து பிரிஞ்சிருக்கு. அதில் வந்து 5 நிலங்கள் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்ட்டு பிரிச்சிருக்கும். ஸோ ஒவ்வொருன்றதுக்கும் ஒரு தெய்வம், மக்கள், சூழல் சார்ந்த பண்பாட்டுகள், வாழ்க்கையெல்லாம் தனித்தனியாக இருந்தது. குறிஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மலையும் மலை சார்ந்த இடம் இருந்திருக்கு. இங்கே வேட்டையாடுதலும் உணவு சேகரித்தலும் வந்து வழக்கமாக இருக்குது. முல்லை அப்படின்னு பார்க்கும்போது காடும் காடு சார்ந்த இடமாக வந்து இருக்குது. இங்கே வந்து மாற்றிட வேளாண்மை செய்வதும் தொழிலாக வந்து இருந்தது. மருதம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வயலும் வயல் சார்ந்த இடமாக இருக்குது. இந்த இடத்துல வந்து கலப்பைகளை பயன்படுத்தி வேளாண்மை செய்திருக்காங்க. நெய்தல் அப்படின்றது கடலும் கடல் சார்ந்த இடம், உப்பு உற்பத்தி தான் முக்கிய தொழிலாக இருந்தது. பாலை என்பது மணலும் மணல் சார்ந்த இடம். இங்கே வேளாண்மை வந்து சாத்தியமில்லை. அதனால் வந்து கால்நடை திருட்டு, கொள்ளையடிப்பதை வந்து தொழிலாக வந்து இவங்க கொண்டு இருந்தாங்க. ஓகேங்களா, இது வந்து நம்மளுடைய நில அமைப்பை பற்றி இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஓகேங்களா, இதுதான் வந்து நம்மளுடைய நில அமைப்பு. அடுத்து இந்த தமிழ் அரசமைப்பு அப்படின்ற இந்த கண்டென்ட்லேருந்து அடுத்த வீடியோவில் இருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.